ராம் நாராயண் ராம். ஆகாயம் உருவாக்கிய இந்த சிறப்பான பிரபஞ்சத்திற்கு செலவொன்றும் இல்லையா? ஆகாயத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள், கிரகங்கள் போன்ற இடங்களில் மனிதன் தன் உடலை விட்டு மட்டும் அல்ல, உடலுடன் கூட செல்ல முடியும். மனிதனுக்கு பிறவி கொடுக்கும் அந்த ஆகாயத்தை நீங்கள் இறைவன், அல்லாஹ், பகவான் என்று எந்த பெயராலும் அழைக்கலாம். ஆனால் அவனது உண்மையான பெயர் எது என்றாலும் அதை அதே பெயரால் அழைக்க வேண்டும். உலகம் பகவான், இறைவன் என்று கூறுவது அவனது உண்மை பெயர் அல்ல. மனிதனால் கட்டப்பட்ட கோவிலுக்கு மதிப்பு உள்ளது, ஆனால் அந்த மனிதருக்கு மதிப்பு இல்லை. ஆகாயம் மனிதனுக்கும், மரங்களுக்கும், பறவைகளுக்கும், அனைத்து உயிரினங்களுக்கும் பெற்றோராக இருக்கிறது. எனவே மனிதன் ஆகாயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். பூமியில் மனிதன் வந்தது முதலாக இலட்சக்கணக்கான ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் யாருக்கும் உண்மையான பெற்றோர் யார் என்று தெரியவில்லை. அவர்களது பெயரே ராம் நாராயண் ராம். மனிதனுக்காக ஆகாயமே எல்லாம். பூமியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் தனிப்பட்ட உரிமை. அது உரிமையின் திருத்தம். தனிப்பட்ட மதம், கல்வி, அரசியல் கட்சிகள் ஆகியவை கூடாது. ராம் நாராயண் ராம் என்ற பெயரின் சாராம்சத்திலிருந்து எண்ணற்ற உயிரினங்கள் உருவானவை. ஆகாயத்தில் எண்ணற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், அனைத்தும் உயிரும் உணர்வும் செயல்பாடும் படைப்பும் கொண்டவை. அவர்கள் பசிக்க, தாகிக்க, துயரம், வேதனை மற்றும் பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் பிறக்கின்றனர், இறக்கின்றனர். ஆனால் மனிதர்களைப் போல சுதந்திரமாக செயல்பட முடியாது. அவர்கள் விருப்பப்படி செயல்பட முடியாது, தவறுகளை செய்ய முடியாது, அல்லது விளைவுகளின்றி தவறான செயல்களில் ஈடுபட முடியாது. நம் உடலில் எண்ணற்ற சிந்தனைகள் எழுகின்றன. அதற்கிடையே நம் புத்தி தலையிடுகிறது, வழிகாட்டுகிறது மற்றும் நம் தவறுகளை காட்டுகிறது. ஆனால் சில நேரங்களில் நாம் அதை கேட்கிறோம், சில நேரங்களில் இல்லை. இதன் விளைவாக தவறான செயல்கள் மற்றும் விபத்துகள் நேர்கின்றன. இப்போது நேரம் வந்துவிட்டது. இந்த அனைத்து பேதங்களை நீக்கி மதநிலை வேறு மற்றும் முன்னேற்றம் கொண்ட ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். இது மட்டும் நடக்கும் நாம் நம் உள்ளத்தின் குரலை கேட்கும்போது, இயற்கையுடன் இணைக்கும்போது மற்றும் ராம் நாராயண் ராம் என்ற பெயரையும் ஜெபம் செய்வதையும் ஒரு நடைமுறையாக செய்வோமேயானால். இயற்கையே மிகப்பெரிய மதம். ஒவ்வொரு மனிதனும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ராம் நாராயண் ராமுடன் இணைந்து விட்டால் அவரது வாழ்க்கையே நிலைத்து விடுகிறது. ராம் நாராயண் ராம் எப்போதும் மக்களுக்கு சொல்லும் ஒன்று: உங்கள் சிந்தனையை எப்போதும் நேர்மறையாக வைத்திருங்கள். உங்கள் புத்தியை கேளுங்கள். உங்கள் உள்ள குரலை பின்பற்றுங்கள். இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேடி அலைகிறார்கள். அதை அடைவதற்காக நாம் இடமெல்லாம் சென்று தேடுகின்றோம். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடுகின்றோம். அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் உங்கள் உள்ளத்தில்தான் இருக்கிறது. நீங்கள் உங்கள் ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் இணைந்தால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி பரவுகிறது என்பதை பாருங்கள். ராம் நாராயண் ராம் இல் முழு பிரபஞ்சமும் உள்ளடங்கியுள்ளது. அந்த நாமம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். உங்கள் மனதிலிருந்து அனைத்து பயமும் அச்சமும் அகலும். நிம்மதியும் வளமும் தானாகவே ஏற்படும்.